ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறக்காக. நிறைய விஷயங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையினால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரமே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை தவற விடாமல் வந்து நம்மளுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும். அடித்து சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நடக்கும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்வாதாரமே வந்து ரொம்ப நல்லா மாறுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நானுமே என்னோடய வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்கழி மாதம் முழுவதுமே நான் வந்து இந்த பூஜையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அது விலாகில் ஒவ்வொன்றா நான் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே விலாகில் சொன்ன மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு பிளான், ஒரு வீடு கட்டணும். வீடுனா ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை, சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கோம். அது எந்த அளவுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷனில் ஓடிட்டே இருக்குது. செய்யலாமா வேண்டாமா, செஞ்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ண முடியுமா, இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிச்சன் வந்து நல்ல பெருசாக சூப்பராக ஒரு மாடர்ன் கிச்சனாக பண்ணணும். ஏன்னா நம்ம கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் தான். அதனால் என்னோடய திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ பார்த்திங்கன்னா கெட்டிலெலாம் வைக்க முடியல, டைனிங் டேபிளில் தான் வச்சுருக்கேன். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓவன்லாம் டைனிங் டேபிளில் தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நீட்டாக இந்த பொருளெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்லாம் ஒரு மைண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா? அப்படி இதில் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது, அது நடக்காது அப்படின்னு. அப்படியும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் கண்ணுபட்டு போகும் அப்படிங்கிறக்காக சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய வைப்ரேஷன் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம நல்லதையே நினைப்போம். கடவுள் வந்து நம்ம நினைக்க நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் நான் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நினச்சிட்டு போகிறாங்க. நம்மளுடைய உழைப்பில் நம்ம கஷ்டப்படுறோம், செய்கிறோம். இதில் என்ன இருக்குது அடுத்தவங்க சொல்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுவேன். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒரு மைண்டு இருக்குது. அது வீடாக கட்டுறோமா இல்லை ஒரு கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக வந்து செய்ய போகிறோமா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. ஆனால் என்னோடய மைண்டு அது வந்து நல்லபடியாக நடக்கணும், ஒரு தடைகள் இல்லாமல் நடக்கணும். அந்த ஆப்ஷனில் இருக்குது இல்லையா மைண்டு, அது வந்து ஒரே சமநிலைப்படணும் அப்படின்னு நினச்சி என்னுடைய வேண்டுதலை வச்சு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக சத்தியமாக அது நடக்கும். ஏன் அப்படின்னா நான் நம்புகிறேன், மனசார நம்புகிறேன். கடவுள் கண்டிப்பாக எனக்கு அந்த அனுகிரகம் கொடுப்பாங்க. அது நான் நடக்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா முருகர்னால் இப்போ அப்படியே பைத்தியம் மாதிரி ஆகிறேன் நான். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் முருகரை பார்க்குறப்பவே எனக்கு அவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது. அது என்னன்னே தெரியல, வர அப்படி ஆகிட்டே இருக்குது மைண்டு. ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறத அந்த முருகப்பெருமான் வந்து நடத்தி கொடுக்கறதுனால அது வந்து ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாகுது. அதுதான் உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா சரி செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று காலையிலே வந்து 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதோடு வந்து நான் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 4:55 5 மணி ஆக போகுது. அப்புறம் டக்குன்னு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டு ஒரு கோலம் போட்டு விட்டேன். நேற்று செவ்வாய்க்கிழமைனால அப்படியே ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு அப்படியே என்னுடைய பூஜைகளை ஆரம்பித்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒருத்தரில் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இதை பற்றி நான் நிறைய பேசிட்டேன். இருந்தாலும் அவங்க கேட்குறக்காக இந்த விலாகில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்ன நேரம் சிஸ்டர், எந்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் 4 மணிலேருந்து 5:30க்குள்ளே, அதாவது 6 மணிக்குள்ளே நம்ம தீபம் ஏற்றலாம். சூரியன் வந்து உதயமாகி வர்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த நேரம் தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம். பெரும்பாலும் 5:30க்கு உள்ளே ஏற்றுறது இன்னுமே ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டயத்தில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் வீட்டுக்கு வெளியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுமா இல்லை வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் தான் தீபம் ஏற்றுறோமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. அது உங்களுடைய விருப்பம். பிரம்ம முகூர்த்த
தீபம் ஏற்றுறோம் அப்படின்னாவே நம்ம வந்து இயற்கைக்கு, அதாவது அந்த பிரபஞ்சத்துக்காக ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியதாக பிரம்ம முகூர்த்தம். இது வெளியில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இருந்தாலும் வெளியில் நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே பூஜை அறையிலேயே ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதுபோல் 5 தீபம் ஏற்றணுமா, ஒரு தீபம் ஏற்றுனா போதுமா அப்படிங்கிறீங்க. பிரபஞ்சம்ங்கிறது 5 தான். பஞ்சபூதங்கள் சொல்லுவோம்ல, அது வந்து 5 தான். அதனால் பஞ்சபூதங்களையும் நினச்சி வேண்டி நம்ம வழிபாடு செய்யக்கூடியதான் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம். அதனால் 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை 5 தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு தீபமே ஏற்றி வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய மனசை பொறுத்தது. இருந்தாலும் அதில் ஒரு சில இது நன்மை இருக்கும்ல, அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிரம்ம முகூர்த்த தீபம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது. காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பழைய மாதிரி நம்ம முதல்ல மார்கழி மாதம் வெளியிலலாம் வாசல்லாம் தீபம் ஏற்றி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதம் முழுவதுமே ஒரு நாள் விடாமல் தினமும் தலை குளித்து அவ்வளவு மங்களகரமாக என்னோடய பூஜைகளை செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் இப்போ நிறைய வரக்கூடியது, அக்கா நீங்கள் வந்து நல்ல பாசிட்டிவிட்டியாக வீடியோ கொடுங்க. என்ன அப்படின்னா பூஜை வீடியோஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. இது மாதிரி கோலம் போடுறது, தீபம் ஏற்றுறது, இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறது, இது வந்து நிறைய வீடியோ கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பழைய வீடியோ பார்த்துட்டு கூட நான் கோட்ரஸில் ஒரு பூஜை செஞ்சுருந்தேன். அதை கூட இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி பாசிட்டிவிட்டியாக வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதுதான் எனக்கும் பிடிக்குது, எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது மாதிரியே நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுது அப்படின்னு நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக நான் வந்து வேறு எந்த ஒரு வீடியோவுமே இல்லாமல் அதே மாதிரி கொடுக்குறேன். அதுபோல் ஒரு 2 டேஸ் வந்து கமெண்ட்ஸ் படித்து வீடியோ கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து கொடுக்கல, அந்த ஒரு நாள் கொடுக்கல. ஆனால் வந்து ஈவினிங் வந்து அது கொடுக்கலாம். ஏன்னா காலையில் வந்து விலாகு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து கமெண்ட்ஸ் படித்து விலாகாக வந்து கொடுத்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்ற டைம் பத்தாதனால அப்படியே எல்லாமே மாறுற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான டயத்தை நான் வந்து கரெக்டாக கொண்டு வர்றேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு நான் கமெண்ட்ஸையும் படித்து நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் வந்து நான் கொடுத்துட்றேன். காலையில் வந்து விலாகு கொடுக்குறேன். மதியத்துக்கு மேலே ஈவினிங் நைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஒரு கமெண்ட்ஸ் வீடியோ ஒன்று வரும். கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸுக்கும் அதில் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பேன். பெரும்பாலும் எல்லோரும் கேட்குற வீடியோஸ் வந்து விலாக் வீடியோ தான் வந்து கேட்குறீங்க. அந்த கமெண்ட்ஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்கள் விலாக் வீடியோவே கொடுங்க அப்படின்னு. விலாக் வீடியோ கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் எப்போ பதில் சொல்லுவேன் இல்லையா? ஒரு இப்போ வந்து நான் விலாக்லேயே வந்து கமெண்ட்ஸை நான் படித்து தான் முதல்லாமே வந்து அந்த விலாகில் பேசி நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருந்தேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸை படித்து சொல்ல முடியல. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு தானே நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ கேட்குறாங்களே, பதில் சொல்ல முடியல. ஏன்னா கமெண்ட்ஸில் நம்ம அவ்வளோ நேரம் டைப் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கமெண்ட்ஸ் படித்து நான் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கும் அது டீட்டெயில்ஸாக புரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். பரவாயில்ல கேட்டாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். இதில் கூட்டி நம்ம சொல்ல போகிறதில்ல, குறைச்சும் நம்ம சொல்ல போகிறதில்ல. என்ன தெரியுதோ அதை சொல்லுவோம். அது நம்பிக்கையாக இருந்தால் அவங்க செய்யட்டும், இல்லை இதெல்லாம் தேவையில்லை இல்லைனாலும் அவங்க விட்டுடட்டும். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து, நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது மாதிரி தொடர்ந்து எல்லாமே கலந்துக்கு நான் கொடுக்குறேன். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, அதையும் நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்குது, நல்ல க்ளீனாக இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, இதை பற்றி வீடியோ கொடுங்கன்னு கேட்குறீங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ காலையில் நல்லா அழகாக வெளியில் வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து வாசலுக்கு முன்னாடி போட்டி கோலம் சின்னதாக ஒரு கம்பி கோலம் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அடுத்து சமையல் பண்ண போகணும். தம்பி 7 மணிங்கிறப்ப 6:50க்குலாம் இப்போ கிளம்பிடுறான். அதனால் நான் அடுத்தடுத்த வேலைகளை நான் செய்ய ஆரம்பிக்கணுங்கிறக்காக சிம்பிளாக ஒரு கோலம் மட்டும் தான் போட்டேன். முதல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸில் அங்கே இருக்கையில்
நல்ல பிரம்மாண்டமாக கோலம் போட்டு ரொம்ப அழகாக கலர் கொடுத்து அழகாக வந்து பொறுமையாக பூஜையெல்லாம் செய்வேன். இப்போ வந்து தம்பி வந்து ஹாஸ்டலில் இருந்தான். அவன் ஹாஸ்டலில் இருந்துகிட்டே வேலைக்கு போயிட்டு இருந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து 8:30 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன். ஏன்னா நாங்கள் கோட்ரஸுக்குள்ளே இருந்ததுனால அவர் கம்பெனிக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு போவார். அதனால் வந்து எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப இருந்தது. அதனால் பொறுமையாக வந்து அழகாக பெரிய கோலமாக போட்டு கலர் கொடுத்து நல்லா நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பண்ண முடியல. ஏன்னா தம்பி இப்போ வந்து என் கூடவே இருக்கிறான். இருந்துட்டு அவன் வேலைக்கு போகிறதுனால அவனுக்கு 6:50க்கெல்லாம் வந்து டிஃபன் கொடுக்கணும். ஹஸ்பண்ட் வந்து 7:30 கிளம்பிடுவாங்க. அப்படிங்கிறப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். ரொம்ப நேரம் அதிகாலையில் எந்திரிச்சாலுமே வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தோணுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வந்து பொறுமையாகவே செஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுத்தா போதுங்க. அதுதான் வந்து என்னோடய பூஜை அப்படின்னு நான் நினப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்கிறேன். அதனால் சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே 2 பக்கமும் நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி விட்டுட்டேன். இன்றைக்கி லைட்ரு பற்ற வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் முடிஞ்சிருச்சு போல. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆச்சு அதுக்கு சார்ஜ் போட்டு. அப்புறம் மறுபடியும் தீப்பெட்டியிலே வந்து தீபம் ஏற்றிட்டேன். தீபம் ஏற்றி முடிச்சுட்டு 2 பக்கமும் நிலைவாசல் பக்கம் இருக்கக்கூடிய என்னோட விளக்கு மாடத்துலேயே தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து கற்பூர ஆரத்தி எடுக்கணும்னு எனக்கு மைண்டுக்குள்ளே தோணுச்சு. என்னோடய குலதெய்வத்தை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து கற்பூர ஆரத்தி நிலைவாசல் ஃபுல்லாக நான் காட்டிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எல்லா தெய்வம் அத்தனையுமே இந்த இடத்துல தான் வசிக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல அப்படியே வந்து கற்பூர ஆரத்தி மட்டும் காட்டிட்டு அப்படியே போய் பிரபஞ்சத்துக்கும் மேலே அப்படியே வானத்தை பார்த்து கற்பூர ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அப்படியே கொண்டாந்து நிலைவாசல்கிட்ட வச்சு நல்லா மனதார நின்று சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு போயிட்டேன். ஏன்னா விநாயகருக்கு முன்னாடி இன்றைக்கி இங்கே ஹாலில் வந்து தீபம் ஏற்றலை. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறக்காக முன்னாடி உள்ளே போயிட்டு பூஜை அறைக்கிட்ட வந்து நம்மளுடைய கற்பக விநாயகர் இருக்கார், பிள்ளையார்பட்டி விநாயகர், அவர்கிட்டையும் பிள்ளையாருங்கிறது எல்லாமே பிள்ளையார் தானே. இப்போ வெளியிலே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தான், அந்த பெரிய ஒரு பிள்ளையார் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சுருக்கேன். படமாக இருந்தாலும் அவர் பிள்ளையார் தான், சிலையாக இருந்தாலும் அவர் பிள்ளையார் தான் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உள்ள பூஜை அறையில் மட்டும் அப்படியே தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து நெய்வேத்தியம் ஏதோ இந்த திராட்சை இருந்தது அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அடுத்து சமையல் பண்ண போயிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோமாதா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, என்ன அப்படின்னா கோமாதாவுக்கு ஒரு கிளாத்து தைச்சி போடுங்க சிஸ்டர், ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு. ஒரு கிளாத்தெல்லாம் தேடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த விலாகில் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, நான் எப்படி ஸ்டிச் பண்ணி தைக்கிறேன் அப்படிங்கிறத. கண்டிப்பாக வந்து அதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்தாலும் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா அப்படியே விலாகோடு நான் வந்து காட்டுறேன். ஒருவேளை இன்றைக்கி நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணாலும் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, மளிகை ஜாமான்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடிய வேலைகள் இருக்குது. அதை அப்படியே முடிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே வீடியோவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைகளை செஞ்சுட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து அந்த கோமாதாவை வந்து ரொம்ப அழகுபடுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்குறேன் எந்த அளவுக்கு என்னால் முடியுதுங்கிறத பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு vlog ஒன்று நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியலும் அண்டு வந்து முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான் செய்கிறேன். எப்படி செய்கிறேங்கிறத அப்படியே ஃபுல்லாக வந்து விலாகில் காட்டியிருக்கேன். விலாகை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க, வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கூட கேளுங்க. நம்மளுடைய சமையல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பொடிகள்லாம் கலக்க மாட்டேன், அதே போல் நிறைய ஆயிலும் சேர்க்க மாட்டேன். எங்கள் ஊரில் செட்டிநாடில் எந்த மாதிரி சமையல் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நான் வந்து சமையல் பண்ணுவேன். இப்போ நான் வந்து வசிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அப்படின்னாவே வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி தான் எல்லா குழம்புமே செய்வாங்க. ஆனால் செட்டிநாடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொடிகள் இருக்காது, ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஆயில் சேர்க்க மாட்டாங்க, ஆனாலும் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி நல்ல காரசாரமாக எல்லா அறுசுவையும் ரொம்ப நீட்டாக கலந்தது மாதிரி இருக்கும். அதுதான் வந்து செட்டிநாடு சமையல். அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் என்னோடய சமையல் செய்வேன். இப்போ நேற்று மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரும்போது அங்கேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இந்த சுரக்காயெல்லாம் வச்சுருந்தாங்க. எப்போதுமே சுரக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது நம்ம உடம்புல உள்ள அந்த கெட்ட நீர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஜூஸாக அடித்து குடிச்சிக்கலாம்,
இல்லை அப்படின்னா இது மாதிரி பொரியல் கூட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் கூட்டெல்லாம் வச்சிடலாம். அதெல்லாம் நான் வந்து செய்யும்போது இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு சமையல் வீடியோவும் நான் வந்து கொடுக்குறேன். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வியூஸே சுத்தமாக போகிறதே இல்லை எனக்கு. வந்து அதுவே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, முதல்ல ஒரு 10,000 வியூஸ் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ ரொம்ப கம்மியாக தான் போகுது. அது ஏன் அப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருக்கும் நம்மளுடைய சேனல் போர் அடிச்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் போனால் தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக வியூஸ் போகலை அப்படின்ட்டு நம்ம ப்ரெஷர் ஆகி போய் மூளையில் முடங்கி போயிடக்கூடாது. அது போகிறபடி போகட்டும். இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ ஒரு 10,000 வியூஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு கீழே குறைஞ்சிது அப்படின்னா கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதுதான் எனக்கு இருக்குது. சரி பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து என்னோடய வேலைகளை செய்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் எனக்கு வியூஸும் போகும், சப்ஸ்கிரைபரும் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் எனக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஷேர் பண்ணுறது தான். அதுபோல் வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ சுரைக்காயெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் சாப்பரில் வந்து அப்படியே வந்து சாப் பண்ணிடுறது. அது தோலை உரிச்சிட்டு டக்குன்னு வந்து எனக்கு பொடியாக எந்த சைஸ் வேணாலும் அது வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துரும். அதுபோல் ஒரு சகோதரி அது என்ன கம்பெனின்னு கேட்டிருந்தீங்க, ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதில் சொல்கிறேன். அது வந்து ஒரு அகாரோ கம்பெனின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து சாப் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த சுரைக்காய் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தோலோடு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அதிக சத்துக்கள் கிடைக்கும். அதுக்காக சுரைக்காய் வாங்கும்போது லைட்டாக நகத்தை வச்சு அமுத்தி பாருங்கள். டக்குன்னு அது வந்து அமுத்திச்சு அப்படின்னா பிஞ்சு காய், அது மாதிரி பிஞ்சு காயாக இருக்கிறத வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு இப்போ பொடி பொடியாக வெட்டி வச்சுருந்த சுரைக்காயும் அதில் சேர்த்துட்டு நல்லா இதில் வந்து ஒரு துளி கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. ஏன்னா சுரைக்காயிலே வந்து வேக வேக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வேகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உப்பு கலந்ததுக்கப்புறம் அது வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் வந்து தண்ணி இல்லாமல் வந்து பொரியல் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூட்டு வைக்கிறோம் அப்படின்னா பாசிப்பருப்போடு கலந்து விட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அது வந்து ரொம்ப இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கூட்டு வச்சாதான் அதோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போ சுரைக்காய் கொஞ்சம் காரமாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சாம்பார் வச்சாதான் நல்லாயிருக்கும். அப்படி காம்பினேஷன் வந்து ஒன்று வந்து காரம் கம்மியாக இருக்கிறதும், ஒன்று வந்து காரமே வந்து காரம் அதிகமாக இருக்கிறதும், அப்படி பார்த்து நம்ம வந்து சமையல் பண்ணுறப்போ அது வந்து நல்லா இருக்கும் தானே. அது சாப்பிட்றப்போ வந்து சாப்பாடும் நிறைய இழுக்கும். இன்னொன்று வந்து அது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். ரெண்டுமே ஒரு மாதிரி சவச்சவன்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அன்றைக்கி சாப்பாடு வந்து யாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒன்று காரமாக இருக்கணும், ஒன்று வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து எப்போதுமே சமையல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் நம்ம மரத்தில் இருந்தது. சரின்ட்டு ஒரு 2 முருங்கைக்காய் வந்து பறிச்சிட்டு வந்தேன். ஏற்கனவே ஒரு முருங்கைக்காய் ஹஸ்பண்ட் பறிச்சாந்து கொடுத்துட்டாரு. சரின்ட்டு அப்புறம் போய் நான் 2 பறிச்சிட்டு வந்துட்டு அதை தான் நான் வந்து இப்போது முருங்கைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த டயட்டில் வந்து அதிகமாக அவர் வந்து இருப்பார். அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் இதில் வந்து மஞ்சத்தூள்லாம் கலந்து ஒரு துளியூண்டு மிளகாத்தூள் கலந்து செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த சுரைக்காய் பொரியல் வந்து பையனே வந்து அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னான். ஈவினிங் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா பொரியல் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னா சரிதான். அதான் ஒரு நம்ம என்ன தான் சமையல் பண்ணாலும் அதை அவன் அங்கே தான் காலையிலையுமே 2 நேரத்துக்கு கட்டி கொடுத்துருவேன். கம்பெனியில் தான் போய் சாப்பிடுவேன். அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு அம்மா பொரியல் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். நம்ம வந்து சமையல் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாவே அது ஒரு ஹாப்பி தானே நம்மளுக்கு. இப்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு துளியூண்டு மிளகாத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கி நான் அடுத்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது
முருங்கைக்காய் புளிக்குழம்பு வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா அது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போது கடாய் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா வெந்தயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். அது வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ செட்டிநாடு அப்படின்னா வெந்தயத்தோடு வந்து சோம்பும் கலந்து வச்சுக்குவாங்க. அதையும் வந்து புளிக்குழம்புக்கு போடுவாங்க. அது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ மீன் குழம்புக்கு சோம்பு போட்டு தாளிப்போம் இல்லையா, பெருஞ்சீரகம் சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் போட்டாலும் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நல்லா அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் கருவேப்பிலையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிய விடுறதோட இந்த தாளிதம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட மனம் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ முருங்கைக்காயை அப்படியே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம செடியிலே வந்து முருங்கைக்காய் வந்து நிறைய இருக்குது மரத்தில். இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சேன். ஏன்னா பெரிய பையன் வந்து சாம்பார் பைத்தியம், தினமும் சாம்பார் வச்சாலும் சாப்பிட்டுக்குவான். சின்னவன் வந்து தினமும் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். அப்படி பசங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. அதனால இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செஞ்சேன். அதை வந்து நான் நாளைக்கு விலாகில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த விலாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 55 நிமிஷம் வந்தது. அதனால் நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒருவேளை அதனால தான் வியூஸ் போகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விலாகு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வியூஸ் போகுது. ஒருவேளை லாங் வீடியோவாக இருக்கிறதுனால எல்லோரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய சகோதரிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் லாங் வீடியோ கொடுங்கக்கா, அதுதான் எங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து வியூஸ் போகாத காரணம் நான் அது கூட ஒரு மைனஸாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி நான் கொடுத்து பார்க்குறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னா அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து கொடுக்குறேன். அதையே தனியாக கொடுக்கலாமா இல்லை 2 வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நம்மளுடைய யோசனை தானே, ஒவ்வொன்றையும் எப்படி மாற்றி பார்க்கலாம். எது நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகுதோ அதை அதுபடி நம்ம போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ரொம்ப லாங் வீடியோ நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாகுது. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை அப்படியே இருக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறவங்க 20 நிமிஷம் கொடுக்குறவங்களுக்கு அதிக வியூஸ் போகுது. நான் எல்லா சேனலும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஏன் போகலை அப்படின்னு நான் வந்து நீங்கள் லாங் வீடியோ கேட்குறீங்கன்னு நானும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிற வேலைகளை ஃபுல்லாக நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதிகமாக எடிட் பண்ணாமல் அப்படியே நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். சும்மா ஒரு வீடியோ கொடுத்தோம், ஒரு காட்சி மாதிரி கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத விட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பெரும்பாலும் எது தேவையில்லாதோ அதை மட்டும்தான் எடிட் பண்ணுவேன். எல்லாத்தையும் எடிட் பண்ணியோ இல்லை ஸ்பீடாக சில டைம் வந்து ஓட விட்டு கூட வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அந்த போடுறப்பெல்லாம் அப்படி தான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அது உங்களுக்கு வந்து அதிக நேரம் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஆனால் வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிக நேரம் ஆகுது. உங்களுடைய அந்த எண்ணோட்டத்துக்காக தான், அதாவது லாங் வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுடைய அன்புக்காகவும் நான் வந்து லாங் வீடியோ தான் கொடுக்குறேன். சரி, இந்த டைம் இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் பாதியை நான் வந்து கட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவாக 2 வீடியோவாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சமையல் முடிச்சாச்சு. புளிக்குழம்பெல்லாம் செஞ்சு இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதில் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு நான் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வாங்கிக்குவேன். பெரும்பாலும் முதல்ல அம்மா வந்து அரைச்சி கொடுப்பாங்க, வச்சுக்குவேன். முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தூள் தான் வாங்குவேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வாங்கிட்டு தேவையான அளவு கலந்துட்டு அதில் கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து செட்டிநாடு புளிக்குழம்பு. இதில் எந்த ஒரு மசாலா ஐட்டம் எதுவுமே இருக்காது. எதையும் அரைச்செல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் சரி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சுக்கிட்டு போய் வெளியில் உட்காந்துக்கலான்னு போனேன்னா நான் காலையில் ஏற்றுன தீபம் கிட்டத்தட்ட 7:30 வரைக்கும் எரிஞ்சிட்ருக்குதுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம்.
அதை வந்து எனக்கு மலையேற்றவும் இஷ்டம் இல்லை. ஏன்னா அதை பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை தான் இப்போ முன்னாடி ஒரு கிளிப்பிங்கில் காட்டியிருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எத்தனை மணிக்கு 5 மணிக்கு நான் ஏற்றின தீபம் அந்த அகல் விளக்கில் இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரின்ட்டு அப்படியே வந்து எல்லோரும் போனதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை வச்சு குடித்தாதான் அடுத்து நம்ம உயிர் வாழ முடியும். இல்லைன்னா உயிர் போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியோ டீயோ வச்சு குடிக்கணும். என்ன தான் வந்து உடம்பை கம்மி பண்ணணும்னு நினச்சாலும் இதை மட்டும் விடவே முடிகிறதில்ல. அதனால ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். இனி வந்து ரொம்ப டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து உடம்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்பவே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ அதிகமாயிட்டேன். அதனால் வந்து நீ ரொம்ப டயட்டில் இருக்கணும், நிறைய ஜூஸ் ஐட்டமெல்லாம் குடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு டயட் ரெசிபி ஒன்று நம்ம வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி அதை வந்து செஞ்சுருவேன். இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு விலாகில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தண்ணி எப்போதும் போல் குருவிகளுக்கு தண்ணி அரிசி எல்லாம் போடுறதெல்லாம் வந்து அந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் அதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இந்த மணி பிளான்ட் செடி வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக போர்ட்டிகோக்கு முன்னாடி உள்ள அந்த மணி பிளான்ட் செடி எல்லாம் வந்து காஞ்ச செடி எல்லா இலைகளையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதுக்கு உரமெல்லாம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருந்தேன். அந்த வேலை தான் நேற்று செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு வந்து டிஏபி உரம் கொடுக்கணும், ஆனால் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். அதை பற்றி கூட ரத்னாஸ்ரீ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதிகமாக கொடுத்தா செடி வந்து காஞ்சு போயிடும் அப்படின்னா. ஆமாம், ஆனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். நர்சரியில் சொல்கிறதே அவங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. நான் வந்து நேற்று கொடுத்த வீடியோவில் கொஞ்சம் அதிகம் போட்டிருப்பேன். அப்படின்னா அது வாங்கி அந்த உரம் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அதோட பவர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன். நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எந்த செடி போறா இருந்தாலும் அந்த அளவு மட்டும் போடுங்க. இன்னும் பாதி செடி அந்த சைடு பூச்செடியெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் அந்த 1 வாரம் டூர் போயிருந்தோம் இல்லையா, அப்போ தண்ணி விடாமல் கொஞ்சம் காஞ்சு போச்சு. இனி அதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக நீ கம்ப்ளீட்டாக இன்னுமே க்ளீன் பண்ணணும். தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் செடி வாங்கி வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வைக்கணும். அடுத்து வந்து இங்கே டோர் போட போகிறோம், நெட் டோர். நேற்று வந்து எல்லாம் அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வாரத்துக்குள்ளே போட்டுருவோம், இந்த சாட்டர்டே சண்டே ஆயிரும் அப்படின்னாங்க. அவங்க வந்து அந்த டோர் போட்டுட்டாங்க அப்படின்னா இன்னுமே இந்த இடம் ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்குறேன், நான் அப்போ செய்கிறப்பெல்லாம் உங்களுக்கு விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சு வச்சா கூட அதை வீடியோவாக நான் கொடுக்குறேன். அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து காமிக்கிறேன். அதனால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில் 4:45 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4:45 வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 வரைக்கும் செய்த வேலைகள் வந்து இதுதான். இவ்வளோ தான் நான் செஞ்சேன். இதுக்கு மேலே மளிகை ஜாமான்லாம் எடுத்து வச்சேன். வந்து அங்கே ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். அடுத்தடுத்த விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். அதே போல் மணி சேவிங் பற்றி ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கூட அந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து அடுக்கிற வீடியோஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியே செடிகளில் வந்து உள்ள காஞ்ச இலைகள்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக வந்து செடிக்கு உரம் கொடுத்துட்டு அப்படியே எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டேன். முன்னாடி தண்ணி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் வந்து அடுத்த விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து செஞ்ச வேலைகள். ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, விலாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அதிகமாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேசாமல் எப்படி நான் வந்து விலாகில் சொல்கிறது, வீடியோ எடுக்க முடியும் இல்லையா? எது தேவையோ அதுதான் பேசுகிறேன். ஒருவேளை அப்படி இருக்குதாங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நான் வந்து பேசுகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு விலாக் கொடுத்தோம் அப்படின்னா யூடியூபர்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கணும். இப்போ தேவையில்லாத நம்ம எதுவுமே பேசுகிறதில்ல. அந்த வீடியோவுக்கு எது தேவையோ, எந்த சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் என்ன டவுட் கேட்டிருக்காங்களோ அதுக்காக தான் நான் வந்து நம்மளுடைய வீடியோவில் பதில் சொல்கிறேன், பேசுகிறேன். ஒருவேளை அதிகமாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறேன்
இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சந்தோஷமாக பார்க்கணும். ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அது மனநிறைவாக இருக்கணும். அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மாற்றணும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸு தான் எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அடுத்த லெவலுங்கிறத எனக்கு பதிவு பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 100% இருக்கிறாங்க அப்படின்னா 20% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் எங்களுடைய ஒய்டி ஸ்டூடியோவிலே நாங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.